விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஏவவேலு வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. எதன் அடிப்படையில் சோதனை நடந்து வருகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கா? பிரியதர்ஷினி, திமுக அமைச்சரவையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவாவேலு. அவர் கடந்த 5 ஆண்டு காலம் அந்த பதவியில் இருந்தால், அப்போது அவர் கடந்த 2022ஆம் ஆண்டில் கரூரில் நடைபெற்ற ஒரு சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் சங்கராந்தன் என்பவருக்கு சாலை போடாமலேயே 4.5 கோடி அளவிற்கு பில் தொகை கொடுக்கப்பட்டதாக ஒரு முறைகேடு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர் அப்போது அமைச்சர் இருந்த ஏவாவேலு மீது புகார் கொடுக்கப்பட்டு இவர்களிடம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்தாக புகார் எழுந்திருக்கிறது, எனவே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வர தகவல். தற்போது நம்மளுடைய வீடு பார்த்தீங்கன்னா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவாவேலுக்கு சொந்தமான வீட்டில் தான் இருக்கிறோம். காலை 7 மணியிலிருந்தே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டோர் இந்த வீட்டில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதே போன்று திருவண்ணாமலை வீட்டில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு இதே போன்று வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஏவாவேலு மற்றும் அவரது மனைவி ஜீவா மீது அப்போது புகார் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணை 2015 வந்தபோது இந்த வழக்கில் எந்த ஒரு முகாந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு உறுதி பெற்றிருந்தது. அதே போன்று தற்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை ஏவாவேலு கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று முக்கிய ஆவணம் கைப்பற்றதா தகவல் மறுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள் சோதனை முதல் முறையாக ஏவா வீட்டில் தொடங்கப்பட்டதாகவே கூறப்படுகிறது. பிரியதர்ஷினி, முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவின் சென்னை மற்றும் திருவண்ணாமலை இல்லங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன். முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவின் இல்லங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை தொடங்கி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அவரது வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.